ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சேடாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கவினை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகும்போது அப்படியே எதிரும் புதிரமாக வந்து ஒரு தம்பியும் இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்களும் வந்து மோதிக்கிட்டாங்க. அந்த இன்னொரு அண்ணாவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த தம்பி தான் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்தே போயிட்டேன் எனக்கு. அப்புறம் நல்ல வேலைங்க, அந்த தம்பிக்கு ஒன்றுமே ஆகலை. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஐயோ அப்படின்ற நான் என்ன கத்தி என்ன பிரயோஜனங்க. அவன் பொத்துன்னு கீழே வண்டியோடு விழுந்துட்டான். நல்ல வேலை பின்னாடி எதுவும் வண்டி வேகமாக வரல, அதனால் அவனுக்கு எதுவும் ஆகலை. நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டு அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல வேலைங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த தம்பிக்கு அப்படியே பேண்ட்டுலாம் அழுக்காகி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் போனேனே. அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லைங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப சோகம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் தான் இப்படி கடவுள் எல்லோரும் தயவு செஞ்சு வண்டியில் போகும்போது பார்த்து பொறுமையாக நிதானமாக போங்க. அதுவும் காலை டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப கூட்டம் க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து சேஃபாக போங்க.